வணக்கம். நான் உங்க தேவதர்ஷினி. இந்த யூடியூப் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 12 திருமுறைகளில் 12வது திருமுறையாக இருக்கக்கூடிய தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்த பெரிய புராணத்தை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பதிவுல அந்த பெரிய புராணத்துல திருமலை சிறப்பு என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்களையும் அதனுடைய பொருளையும் பற்றி நாம இந்த பதிவுல சிந்திக்க போறோம். இந்த திருமலை சிறப்புல சேக்கிழார் பெருமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திருக்கைலாய மலையினுடைய இயற்கை எழில், அந்த இயற்கை அழகை பற்றியும், அதுல எம்பெருமான் எப்படி வீற்றிருக்கின்றார், அதாவது அவர் அமர்ந்திருக்கின்ற அந்த நிலையை பற்றியும் ரொம்ப அழகா இதுல சொல்லி இருக்கின்றார். அதே போல உபமன்யு முனிவர் தன்னுடைய சீடர்களுக்கு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்றை சொல்லுகிற போக்கில், அந்த வரலாற்றை சொல்லுகிற போக்கிலேயே இதிலிருந்தே இந்த காப்பியமும் தொடங்கி விடுகின்றது. அதனால திருமலை சிறப்புல முதல் பாடல்ல இருந்து அந்த பாடலையும் பொருளையும் பற்றி நாம சிந்திக்க போறோம். பொன்னின் வெண் திரு நீரு புனைந்தன பண்ணும் நீள் பனிமால் வரை பாலது தன்னை யாருக்கும் அறிவறியான் என்றும் மன்னிவாள் கையிலை திருமாமலை. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அரியவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பொன் திருமேனி போல, பொன்னார் மேனியனேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எம்பெருமானுடைய அந்த பொன் திருமேனி போல இருக்கக்கூடியது அந்த இமயமலை. அந்த பனிமலையினுடைய அகலம், நீளம், உயரம் இதெல்லாம் பார்த்தோம்னா பார்ப்பவர்களினுடைய மனதையெல்லாம் மகிழச் செய்து விடும். அவ்வளவு அழகான மலை. அந்த ஒரு பனிமலை வரிசையில எம்பெருமானுடைய திருமேனியிலே வெண்மையான அந்த திருநீரு பூசும் போது தரக்கூடிய அந்த பொலிவை போல, அதைத்தான் சொல்ற, பொன்னின் வெண் திருநீரு புனைந்தன. அந்த பொன் திருமேனியில திருநீரு பூசும் பொழுது கொடுக்கின்ற பொலிவை போல இருக்கக்கூடியது இந்த திருக்கைலாய மலை. இந்த திருக்கைலாய மலையில தன்னை யாருக்கும் அறிவறியான், அதாவது சிவபெருமானுடைய அன்பர்களை அன்றி, அவருடைய அடியார் பெருமக்களை அன்றி, அவருடைய பக்தர்களை அன்றி எம்பெருமான் இத்தன்மையுடையதவர் அப்படின்னு சொல்லி யாருக்கும் அறிய முடியாதவராக இருக்கக்கூடியவர் அங்க மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அண்ணல் வீற்றிருக்க பெற்றது ஆதலின் நன்னும் 3 உலகங்களும் நான் மறைகளும் எண்ணில் மாதவம் செய்ய வந்தெய்திய புண்ணியம் திரண்டுள்ளது போல்வது. அதாவது நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம் இல்லைங்களா, தமிழ் படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும், செய்யுள்ல இருக்கிற பாடல்களாகட்டும், அதுல உள்ளார்ந்த பொருளை எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய திருமுறைகளை பொறுத்த அளவுக்கு இந்த திருமுறை ஆசிரியர்கள் எல்லாம் இப்ப நம்ம பாடல்களை படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ எளிமையா புரியணுமோ அவ்வளவு எளிமையாக இது ரொம்ப சிறப்பாக அருளி செய்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையுமே, அந்த வார்த்தைகளை நம்ம பிரிச்சு படிச்சோம்னாலே போதும், ரொம்ப எளிமையாக அழகா பொருள் புரிஞ்சிடும். இப்ப இந்த பாடல்ல பாருங்க, அண்ணல் வீற்றிருக்க பெற்றது ஆதலின், சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மலை. அதனால நன்னும் 3 உலகங்களும், 3 உலகங்கள், ஸ்வர்க்க மத்திய பாதாள அப்படின்னு சொல்லக்கூடிய 3 உலகங்கள், நான் மறைகளும் எண்ணில் மாதவம் செய்ய வந்தெய்திய புண்ணியம் திரண்டுள்ளது போல்வது. இந்த 4 வேதங்களும் செய்த அளவற்ற தவ பயனால அந்த புண்ணியங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து திரண்டு இருப்பது போல அந்த தூய்மையான வெண்மையாக இருக்கக்கூடிய இந்த திருக்கைலாய மலை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நிலவும் எண்ணில் தலங்களும் நீடொளி இலகு தந்தளிராக எழுந்ததோர் உலகம் என்னும் ஒளிமணி வள்ளிமேல் மலரும் வெண்மலர் போல்வது அம்மால்வரை. இந்த பெரிய திருக்கைலாய மலை எங்க அமைந்திருக்கின்றது அப்படின்னு பார்த்தா, குளிர்ந்த தளிர்களை கொண்டு முளைத்து எழுந்த உலகம் என்ற ஒரு அழகான கொடியின் உச்சியில் மலர்ந்திருக்கக்கூடிய ஒரு வெண்மை நிறமுடைய பூ இந்த திருக்கைலாயம். எவ்வளவு அழகா ஒரு வர்ணனையோட அந்த காட்சி நம்ம சொல்லும் போதே அது ஒரு நிமிஷம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போற மாதிரி அவ்வளவு அழகாக உணர்ந்து சேக்கிழார் பெருமான் அந்த பாடல்களை சொல்லி இருக்கின்றார். மேன்மை நான்மறை நாதமும் விஞ்சையர் கான வீணையின் ஓசையும் காரெதிர் தான மாக்கள் முழக்கமும் தாவில் சீர் வான துந்துபி ஆர்ப்பும் மருங்கிலாம்.
இந்த திருக்கைலாயத்துல அந்த திருக்கைலாய மலை அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த மழை சாரல்ல சுத்தி இருக்கக்கூடிய மலைகள்ல, அந்த மலைகள்ல இருந்து எல்லா பக்கங்களிலும் இந்த 4 வேதங்களினுடைய ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கும். வித்யாதாரர்களுடைய பாடல்கள், வீணை கானம், கார் மேகங்களினுடைய முழக்கம், யானை பிளிரல்கள், துந்துபி முரசுகள், இந்த மாதிரி இந்த ஓசைகள் எல்லாம் அங்கு இடைவிடாமல் கேட்டுக்கொண்டே இருக்கும். பனி விசும்பில் அமரர் பணிந்து சூழ் அணித கோடி அணிமுடி மாலையும், புனித கற்பக பொன்னரி மாலையும், முனிவர் அஞ்சலி மாலையும் முன் எனலாம். இந்த கைலாய மலையினுடைய முன் பக்கங்கள்ல அந்த குளிர்ச்சியான வானுலகத்தில் அனந்த கோடி தேவாதி தேவர்களும் எம்பெருமானை நினைத்து அங்க கைகூப்பி நின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய மணிமகுடங்களும் அந்த வாடா மலர்களும் அந்த கற்பக மலர்களால அந்த பொன் இதழ்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கின்ற அந்த மலர் மாலைகளும் இதெல்லாம் ஒரு பக்கம். அது போக முனிவர்கள் எல்லாரும் கூட்டம் கூட்டமாக எம்பெருமானுடைய திருவடியை காண, அவருடைய திருவருளை பெறுவதற்காக அங்க கைகூப்பி வணங்கி நின்றுட்டு இருக்கிற அந்த வரிசை அங்க ஓயாமல் எப்போதும் தென்பட்டு கொண்டே இருக்கும். நீடு தேவர் நிலைகளும் வேண்டிடின் நாடும் ஐம்பெரும் பூதமும் நாட்டுவ கோடி கோடி குறச்சிறு பூதமும் பாடி ஆடும் பரப்பது பாங்கிலாம். அந்த திருக்கைலாய மலையினுடைய பக்கங்கள்ல எல்லா தேவர்களும் முனிவர்களும் இவங்க எல்லாரும் நின்றுட்டு இருக்கிற அந்த வேளையில இந்த உலகத்திற்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய ஐம்பூதங்களும் கோடி கோடி சிவபூத கணங்களும் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருக்கின்ற ஒரு அற்புதமான இடம் இந்த திருக்கைலாய மலை. நாயகன் கழல் சேவிக்க நான்முகன் மேய காலம் அலாமையின் மீண்டவன் தூய மால்வரை சோதியில் மூழ்கி ஒன்றாய அன்னமும் காணாதயற்குமால். இப்ப இந்த பாடல் திருக்கைலாய மலையினுடைய வெண்மை நிறத்தை பத்தி சொல்றார். சேக்கிழார் பெருமான் சொல்றார் பாருங்க, என்ன சொல்றது இந்த திருக்கைலாய மலையினுடைய வெண்மை நிறத்தை பத்தி. ஒரு நாள் நான்முகன் என்ன பண்றாரு, எம்பெருமானை தரிசிக்க வேண்டும்ங்கிறதுக்காக திருக்கையிலைக்கு வரார். அப்போ தன்னுடைய வாகனமாகிய அன்னத்தை வெளியே விட்டுட்டு அவர் உள்ள போறார். சிவபெருமான தரிசிக்கிறதுக்கு தக்க காலம் இன்னும் வரலையோ அப்படின்னு நினைச்சிட்டு அவர் திரும்பவும் வெளியே வந்துடுறார். அப்படி அவர் வெளியே வந்து பார்க்கும் பொழுது அந்த சோதிமயமாக இருக்கக்கூடிய திருக்கைலாய மலையினுடைய அந்த தூய வெண் நிறத்துல அந்த அன்னத்தின் அழகும் கலந்து நிக்கிறதுனால, அந்த வெண்மை நிறமும் கலந்து நிக்கிறதுனால அந்த அன்னத்தையே காண முடியாமல் திகைத்து இருந்தாராம் நான்முகன். எவ்வளவு அழகாக அந்த கைலையினுடைய வெண்மை நிறத்தை பத்தி ஊமையெல்லாம் சொல்லி ரொம்ப அழகா சொல்ற. காதில் வெண்குழையோன் கழல் தொழ நெடியோன் காலம் பார்த்திருந்தும் அறியான் சோதி வெண்கையிலை தாழ்வரை முளையில் துதிக்கையோன் ஊர்த்தியை கண்டு மீதெழு பண்டை செஞ்சுடர் இன்று வெண்சுடர் ஆனது என்று அதன் கீழ் ஆதி ஏனமதாய் இடக்கலுற்றான் என்றதனை வந்தனை தரும் கழல். இந்த திருப்பாடல்லையும் திருக்கைலை மலையினுடைய வெண்மை நிறத்தை பத்தி தான் சொல்றேன். செவியில் வெண் சங்கு குழைய அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடிகளை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தக்க காலத்தை எதிர்நோக்கி திருமால் காத்து கொண்டிருக்கின்றார். இப்ப திருமால் திருக்கைலைக்கு வந்தது தெரியாம கருடர் என்ன பண்றாரு, அந்த மலையில அந்த ஒரு குகை சாரல்ல அந்த இடத்துல விநாயக பெருமானுடைய ஊர்த்தியான பெருச்சாலியை பார்க்கிறார். அப்ப அதை பார்த்துட்டு கருடர் என்ன நினைக்கிறாரு, முற்காலத்தில் வெள்ளை பன்றி உருவு கொண்டு தன் தலைவன் தான் எம்பெருமானுடைய திருவடிகளை தரிசிக்கணுங்கிறதுக்காக இங்க நிலத்தை தோண்டிக்கிட்டு இருக்காரோ என்னமோ அப்படின்னு நினைச்சு அந்த பெருச்சாலியின் முன் சென்று கருடர் வணங்கி நின்றார். இது ரொம்ப அழகாக கைலை மலையினுடைய வெண்மை நிறத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல். அரம்பையர் ஆடல் முழவுடன் மருங்கில் அருவிகள் எதிர் எதிர் முழங்க வரம்பெரு காதல் மனத்துடன் தெய்வ மதுமலர் இருக்கையும் ஏந்தி நிரந்தரமிடைந்த விமான சோபான நீடுயர் வழியினால் ஏறி புரந்தரன் முதலாங் கடவுளர் போற்ற பொலிவது அத்திருமலை புறம்பு. அந்த திருமலையில ரம்பை முதலான தெய்வ மங்கையர்களினுடைய ஆடலும் அந்த ஆடலுக்கு ஏற்ற இசை முழக்கங்களும்
இந்த பக்கத்துல ஓடக்கூடிய மலை அருவிகள், அந்த அருவிகள் எல்லாம் எதிர் எதிர் இசைப்பவை போல இறைவனிடத்திலே வரங்களை பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு தேன் நிறைந்த கற்பக மலர் பூக்களை 2 கைகளாலையும் ஏந்தி கொண்டு இந்திரன் முதலான தேவாதி தேவர்களும் எம்பெருமானுடைய திருவடியை துதி செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க. வேத நான்முகன் மால் புரந்தரன் முதலாம் விண்ணவர் எண்ணிலார் மற்றும் காதலால் மிடைந்த முதல் பெரும் தடையாம் கதிர்மணி கோபுரத்துள்ளார் பூத வேதாள பெரும் கணநாதர் போற்றிட பொதுவில் நின்றாடும் நாதனார் ஆதி தேவனார் கோயில் நாயகன் நந்தி எம்பெருமான். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்திரன், நான்முகன், திருமால் மற்றும் தேவர்கள், முனிவர்கள் இவங்க எல்லாரும் கூட்டம் கூட்டமாக எம்பெருமானை தரிசித்து அவர்கிட்டத்திலிருந்து வரங்களை பெற்றுவிட வேண்டும்ங்கிற ஆசையோடு அப்படி காத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த திருக்கைலாய முதல் கோபுர வாசல்ல சிவபூத கணங்களும் வேதாளங்களும் கணநாதர்களும் கூத்தாடக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கையிலை வாசல்ல நந்தியம்பெருமான் கையில பொற்பிரம்பு ஏந்தி கொண்டு அதிகார நந்தியாக நின்று அற்புதமாக காவல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகான மலை இந்த திருக்கையிலாய மலை. இப்போ இதோட திருமலை சிறப்புல இருக்கிற முதல் 10 பாடல்களும் அதனுடைய பொருளும் நிறைவு பெறுகின்றது. இனி வரக்கூடிய பதிவுல ஒவ்வொரு பாடல்களையும் அதனுடைய பொருளையும் பற்றி நம்ம சிந்திக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவதர்ஷினி. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. திருச்சிற்றம்பலம்.